ஹலோ காய்ஸ், இது டே 2 ஆஃப் கோலாலம்பூர். நேற்று வந்து அவ்வளோவா எதுவும் பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு வேலையாக போயிட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இது ஏறிட்டு கேஎல் சென்ட்ரல்னு ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டு அந்த கேஎல் சென்ட்ரல்லேருந்து கொமுட்டர்னு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் பிடிச்சிங்கன்னா டேரெக்டாக பாட்டு கேஸ்க்கே போகலாம். பட் அது டைமிங்கில் தான் ரன் ஆகும். 7:41 ஒரு ட்ரெயின் இருக்குது. பட் அந்த ட்ரெயின் பிடிக்க முடியுமான்னு நம்மளுக்கு தெரியல. சரி, இப்போ வந்து டிக்கெட் எப்படி எடுக்கலான்னு பார்ப்போம். இது வந்து கியாஸ் மிஷின் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் வந்து எந்த ட்ரெயினில் போகணும் செலக்ட் பண்ணிவிட்டு கேஎல் 3 இது 8 2 வரும் 5 6 மொத்தம் 5 கொடுக்கணும் கேஷு. இப்போ வந்து 5 ரூபா நோட்டை உள்ளே தள்ளணும். இங்கே இப்போ அந்த டோக்கன் வச்சுட்டு உள்ளே போவோம். இந்த ட்ரெயின் நல்லா தான் இருக்குது. பட் மும்பையில் வந்து இதேமாரி இருக்கிறது கடை ஆனால் இது ஓகே, பரவாயில்ல. ஸோ இப்போ அடுத்த ட்ரெயின் தான் பிடிக்கணும். 7:40, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. பார்ப்போம். எப்பயும் போல் மாலுக்குள்ளே எத்தனை வந்து ஸ்டேஷனரி வச்சிட்டாங்க. தனியாகவே இல்லை. இப்போ போய் கண்டுபிடிக்கணும். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. 10 நிமிஷத்தில் கண்டுபிடிக்க முடியுமான்னு டவுட்டு தான். இப்போ வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 2.60 ரிங்கெட்டு. ஸோ 2 பேருக்கு வந்து 110 ரூபா. நாலு கிட்டத்தட்ட அரை மணி நேரம், 13 கிலோமீட்டருக்கு ஒரு ட்ராம் போட்டு. கவலை இல்லை, கவலை என்ன பார்க்கல பையனுக்கு மோஸ்ட் ஆஃப் த லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் வந்து கேஎல் சென்ட்ரல்லேருந்து தான் புறப்படும். ஸோ நீங்கள் அது ரீச் ஆக எய்தர் பஸ் இல்லைனா வந்து மோனோ ரயில் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு இல்லை மோனோ ரயில் அது வந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா எக்ஸாக்ட் சேஞ்ச் வந்து இங்கே தரணும். அந்த வெண்டிங் மிஷினாக இருந்தால் கூட, இல்லை பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் போயிட்டு பஸ்ஸு டிரைவர்கிட்ட இங்கே போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ரைஸை நீங்கள் வந்து அந்த காயின் பாக்ஸ் உள்ள போட்டுடணும். சேஞ்ச் திருப்பி தரமாட்டாங்க. ஸோ எக்ஸாக்ட் சேஞ்ச் இருக்கணும். இல்லை டச் அண்ட் கோ கார்டு, நீங்கள் வந்து ரொம்ப நாள் இருக்கீங்க அப்படின்னா டச் அண்ட் கோ கார்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் வந்து டேப் பண்ணி பே பண்ணுற மாதிரி. ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. லோக்கலில் வந்து கார்டு கிடையாது, கேஷ் மட்டும்தான். அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினுக்கு கேஷ் கிடையாது, கார்டு மட்டும்தான். ஓகேவா? அண்ட் கூகுள் மேப்ஸ்லாம் நீங்கள் என்ன டிரான்ஸ்போர்ட் செக் பண்ண தந்தீங்கன்னா, லைக் எந்த டைமில் வந்து ட்ரெயின் பஸ் வருது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணத்தான் இருந்தீங்கன்னா பிளைண்டாக நம்ப வேணாம். ஏன்னா வந்து நாங்கள் பாட்டு கேஸ்லேருந்து கேஎல் சென்டர் ரிட்டர்ன் போகும்போது ஒரு 2 hours கழிச்சு தான் நெக்ஸ்ட் ட்ரெயின் இருக்கிற மாதிரி கூகுள் மேப்பில் காமிச்சிது. பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷனில் போய் செக் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 30 minutesக்கு ஒரு டைம் வந்து ட்ரெயின் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தியான்ஹோ டெம்பிள் வந்து போயிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். மேலேருந்து பார்க்கும்போது கேஎலோட வியூஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சன்செட் டைமில் நீங்கள் போனீங்கன்னா வியூஸ் ரசிச்சுட்டு ஒரு காமான ஈவினிங் வந்து ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து புக்கிட் பினாங் பக்கத்துலேயே வந்து சைனா ஸ்ட்ரீட் ஃபுட் மாரி ஒன்று இருந்தது. பல ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்குவிட்டை வந்து வரது கொடுத்துருந்தாங்க. வழக்கம் போல் நல்லா இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் கெபாப் மாரி ஸ்டிக்கில் சொருவி கொடுத்துருந்தாங்க. அது வழக்கம் போல் நார்மல் சிக்கன் வந்து எப்படி இருந்தாலும் சாப்பிட்லாம். ஸோ அது வந்து ஓவராக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாரி இல்லை, சாப்பிட்ற மாரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ்டு ஜூஸ் நிறைய பேர் வாங்கி குடிச்சிருந்தாங்களே அந்த பெரிய பெரிய பாட்டிலில். சரி நம்மளும் குடிப்போம் அப்படின்னு சொல்லி அது வாங்கி குடித்தோம். அதோட விலை வந்து 13 ஆரமோ என்னமோ. சாதா ஒரு நார்மல் ஃப்ரூட் ஜூஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து மோமோஸ் மாதிரி இருந்தது. அது நல்லா இருந்தது. சாதா மோமோஸ் தான்.
ஸோ பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாரி எதுவும் இல்லை. அண்ட் ஃபைனலாக வந்து டுரியன் ஃப்ரூட் எல்லா இடத்துலையுமே பேனு, ஹாஸ்டலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, ஃப்ளைட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல ரூல்ஸ் இருந்தது. ஸோ அது எப்படி தான் இருக்குது, என்ன தான் டேஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்ட்டு டுரியன் ஃப்ரூட் வாங்கினோம். எல்லா இடத்துலையும் செம்ம காஸ்ட்லி. ஸோ சின்ன பீஸ் வந்து கம்மி விலையில் சில இடத்துல விற்கும். ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு சின்ன பீஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் வந்து ஓவர் பில்டப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரியல. கொலன்னு இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்கள் மலேசியாவுக்கு ஃப்ளைட் தேடத்தான் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஏஷியா தான் காமிக்கும். ஏன்னா அது வந்து அதான் வந்து காசு கம்மி, ஓகேங்களா. ஈவன் அது காசு கம்மியாக இருந்தாலும் அதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆன்போர்ட் ஃபுட் கிடையாது அண்டு செக்இன் லக்கேஜும் கிடையாது. ஒன்லி வந்து கேபின் பேக்கேஜ் தான், அதுவும் 5 kg தான். நீங்கள் 5 kg லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு 1 வீக் ட்ரிப் கூட போக முடியாது. ஸோ அது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஏர் ஏஷியா புக் பண்ணாமல் இண்டிகோ இல்லை மலேசியன் ஏர்லைன்ஸ்லாம் ஏர் ஏஷியாவோட ஒரு 2000 rupees தான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது வந்து 14,000 வந்து அது வந்து ஒரு 16,000 இருக்கும், ஓகேங்களா. ஸோ பெட்டர் அதை ப்ரிஃபர் பண்ணது நல்லது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் கிடைக்கும் அண்ட் சில ஏர்லைன்ஸில் வந்து ஃபுட்டும் ஃப்ரீயாக தருவாங்க. அண்ட் ஃபார் இமிக்ரேஷனுக்கு வந்து மலேசியாவுக்கு வீசா கிடையாது. எம்டாக்ஸ் ஃபார்ம்னு சொல்லி ஃபில்அப் பண்ணணும். நீங்கள் டிபார்ச்சர் ஆகிறதுக்கு 3 நாள் முன்னாடி அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து கம்பல்சரி எல்லா நேஷனாலிட்டியும் ஃபில்அப் பண்ணணும். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை என்கொயரி பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ என்கொயரியில் இமிக்ரேஷனில் என்ன கேட்பாங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் எத்தனை நாள் ஸ்டே பண்ண போகிறீங்க, எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க, ஹோட்டல் புக்கிங் பிடிஎஃப் கேட்பாங்க. அந்த ஹோட்டல் புக்கிங்கில் உங்கள் நேமில் தான் புக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ, நீங்கள் 2 பேர் போகிறீங்கன்னா அந்த 2 பேரோட பேருமே அந்த ஹோட்டல் புக்கிங் பிடிஎஃப்பில் இருக்கணும், ஓகேங்களா. எதனா ஒரு பேர் மிஸ் ஆனாலோ இல்லை வந்து பேர் இல்லைன்னா உங்களை வந்து எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கா, எவ்வளோ எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஐட்டினரி கேட்பாங்க. அந்த எங்கெங்கே போகிறீங்களோ அங்கே வந்து ஹோட்டல் புக்கிங் இருக்கா அண்ட் ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கா. ஸோ இவ்வளோ தான் வந்து இமிக்ரேஷனில் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா ஸ்மூத்தாக அந்த இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் மலேசியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம்.